கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you as orphans. I will come to you. Amen. இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு அளித்த மிகுந்த ஆறுதலான வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும். சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரலோகத்திற்கு ஏறிச் செல்லுதல் ஆகியவை நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சீஷர்களின் இருதயம் கலக்கமடைந்திருந்தது. அப்போது அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கூறினார். திக்கற்றவர்கள் என்ற வார்த்தை தந்தையை இழந்த அனாதை பிள்ளைகளை குறிக்கிறது. நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் என்று இயேசு கூறுகிறார். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், நண்பர்கள் மறந்து விடலாம், உறவினர்கள் உதவ முடியாமல் போகலாம். ஆனால் இயேசு தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். சீஷர்கள் இயேசுவை நேரில் பார்த்து பழகி அவரோடு நடந்தவர்கள். அவர் போகிறார் என்ற செய்தி அவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் நான் உங்களை விட்டு போகவில்லை, உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் உறுதி அளித்தார். இந்த வசனம் பரிசுத்த ஆவியின் வருகையோடும் தொடர்புடையது. இது பரிசுத்த ஆவியின் வருகைக்கான வாக்குத்தத்தம். இயேசு மற்றொரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று கூறுவதை இன்றைய வசனத்திற்கு முந்தைய வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசு சரீரத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். வாழ்க்கையில் தனிமை, இழப்பு, கண்ணீர், தோல்வி, நோய் போன்ற சூழ்நிலைகள் வரலாம். அப்போது இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. துன்ப நேரத்தில் தேவனின் சமீபம் நமக்கு மிக பெரிய ஆறுதல். நான் உங்களிடத்தில் வருவேன் என்று உறுதி அளிக்கிறார். அவர் ஆறுதலோடு வருகிறார், சமாதானத்தோடு வருகிறார், பலனோடு வருகிறார், வழி நடத்துதலோடு வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனம் உடனடியாக பரிசுத்த ஆவியின் வருகையை குறிப்பதோடு எதிர்காலத்தில் இயேசுவின் மகிமையான 2ஆம் வருகையையும் நினைவுபடுத்துகிறது. அவர் திரும்பி வந்து தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொள்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உறுதி அளித்திருப்பதை மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். இயேசுவின் பிரசன்னம் தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமானது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கும் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்களித்திருப்பதை ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். பயம் வரும் நேரத்தில் தேவனுடைய சமீபம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதக்காரன் உறுதிப்பட கூறுவதை சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம். மனித அன்பை விட தேவனுடைய அன்பு
உயர்ந்தது. பெற்ற தாய் தகப்பனே நம்மை விட்டு விலகினாலும், நம்மை கைவிட்டாலும், நம்முடைய அன்பின் தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மாறாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் திக்கற்றவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தில் பலர் தனிமையில் வாழ்கிறார்கள். குடும்பத்தினரிடையே இருந்தாலும் உள்ளத்தில் வெறுமை இருக்கலாம். ஆனால் இயேசு விசுவாசிகளை அனாதைகளாக விடுவது இல்லை. இயேசு நமக்கு கொடுக்கும் அன்பான வாக்குத்தத்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்பதாகும். தேவன் தமது பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாக, கற்பிக்கிறவராக, வழி நடத்துகிறவராக, ஆறுதல் அளிக்கிறவராக எப்பொழுதும் நம்முடன் இருக்க அனுப்புகிறார். நம்முடைய துன்ப வேளையில் தேவனின் சமீபம் தனிமையில் துணையாக, கண்ணீரில் ஆறுதலாக, போராட்டத்தில் பலனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்கால நம்பிக்கை ஊட்டுகிறார். விசுவாசிகளுக்கு நித்திய மகிமை காத்திருக்கிறது என்பதை நினைப்பூட்டுகிறார். சுருக்கமாக சொல்வதானால், மனிதர்கள் கைவிடலாம், உலகம் மறந்து விடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய பிரசன்னமே நமது பாதுகாப்பு. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Jesus said that I will not leave you as orphans. I will come to you. Jesus spoke these words to comfort his disciples before his departure. He promised that they would never be abandoned. This promise was fulfilled through the coming of Holy Spirit, who continues to guide, comfort, and strengthen believers. The verse reminds us that even in loneliness, sorrow, or uncertainty, Christ is present with his children. It also points to his glorious second coming. The central message is, God never abandons his people. His presence is our comfort, strength, and hope. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்களித்திருக்கிற கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை, பயம், துக்கம், சோர்வு ஆகியவை வரும்போது நீர் எங்களோடு தான் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். தங்களை கைவிடப்பட்டவர்களாக உணரும் அனைவருக்கும் உமது அன்பையும் ஆறுதலையும் அனுபவிக்க செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீர் மீண்டும் வரப்போவதை பரிபூர்ணமாக விசுவாசித்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் பண்ணி உண்மையாக பரிசுத்தமாக வாழும்படி கிருபை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.